நீதியும் நேர்மையும் கொண்ட துலாம் ராசிக்காரர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் பயிற்சி ஆகிறார். சசயோகம் இதனால் ஏற்படுகின்றது. உங்களுடைய வாழ்வில் சந்தோஷம் உண்டாகும். நல்ல பண வசதிகள் அதிகரிக்கும். உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். அனைவராலும் மதித்து போற்றப்படக்கூடிய ஒரு நிலையினை வாழ்வில் அடைவீர்கள். தாராளமான பணப்புழக்கம் ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை, அமைதி, சந்தோஷம் ஏற்படும். குடும்ப தேவைகள் சரிவர பூர்த்தியாகும். திருமணம், புது வீடு, கிரகப்பிரவேசம், சீமந்தம், சஷ்டிப்த பூர்த்தி போன்ற இனிமையான சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். எதிரிகளை வீழ்த்தி வெற்றி பெற முடியும். புதிய தங்க நகைகள், விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் கிடைக்கும். குழந்தைகளால் நன்மையும் சுகமும் ஏற்படும். சௌபாகியம் விருத்தியாகும். வீடு, மனை, நிலம் வாங்க இருந்த தடை விலகும். வாடகை வீட்டில் வசித்து வந்தவர்களுக்கு சொந்த வீடு வாங்கி குடிபோகக்கூடிய ஒரு யோகங்கள் ஏற்படும். அடமானம் வைத்த சொத்துக்களை, நகைகளை மீட்க நல்ல சந்தர்ப்பங்கள் அமையும். நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி ஏற்படும். வரவேண்டிய சொத்துக்கள் கைக்கு சேரும். வெளியூர் பயணங்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் கைகூடும். சொத்து மூலம் வரவேண்டிய பணம், ஆதாயம் தொடர்ந்து உங்கள் கைக்கு சேரும். குலதெய்வத்தின் அருளாசிகள் கிடைக்கும். முன்னோர்களின் சாபங்கள் நீங்கும். சமுதாயத்திலே நல்ல பெயரும் புகழும் ஏற்படும். உங்களுக்கு சொந்தமான இடத்தில் வீடு, கடைகள் கட்டி முடித்து வாடகைக்கு விடக்கூடிய ஒரு யோகங்களும் அமையும். உத்தியோகத்தில் மற்றும் செய்யக்கூடிய தொழில், வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். பழைய கடன்கள் அடைபடும். தொழில் வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும். சிலருக்கு தங்கள் வியாபார ஸ்தலங்களை, தொழில் நிறுவனங்களை மாற்றி அமைப்பார்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, வேலை மாற்றம் ஏற்படும். புதிய சலுகைகள் கிடைக்கும். சிலருக்கு அரசு வேலையும் அமையும். வெளிநாட்டு உத்தியோகம் அமையும். வாழ்வில் வசதிகள் அதிகரிக்கும். உடல் நலம் நன்றாகவே இருக்கும். லட்சுமி ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்வது நன்மைகளை தரும். ஸ்ரீ காளகஸ்தி சென்று வழிபாடு செய்வது விசேஷமான நன்மைகளை தரும். சனிக்கிழமைகளில் உங்களால் முடிந்தவரை ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்வது நற்பலன்களை தரும்.